ஜோ ஒரு 75 வயது முதியவர். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கினார். அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து நல்ல தொழில் மற்றும் எதிர்காலத்தை தேடி வெவ்வேறு நகரங்களுக்குச் சென்றுவிட்டனர். அவர் தனது காலஞ்சென்ற மனைவியின் நினைவுகளுடன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். ஜோவுக்கு 4 பேரக்குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் விடுமுறை நாட்களில் அவரை பார்க்க வருவார்கள். அது விடுமுறை காலம். ஜோ தனது பேரக்குழந்தைகளின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். அவர் குழந்தைகளுக்காக தனது வீட்டை தயார் செய்து கொண்டிருந்தார். வீட்டை சுத்தம் செய்தல், தோட்டத்தை செப்பனிடுதல், வீட்டுப் பொருட்களை மறுசீரமைத்தல், குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகள், ஆடைகள் வாங்குதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த பரபரப்பான ஏற்பாடுகளுக்கு மத்தியில் அவர் தனது பிரியமான கடிகாரத்தை தொலைத்துவிட்டார். அந்த கடிகாரம் அவர்களின் முதல் குழந்தை பிறந்தபோது அவரது காலஞ்சென்ற மனைவியால் பரிசளிக்கப்பட்டது. ஜோ அந்த கடிகாரத்தை மிகவும் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார். மேலும் தனது மனைவியின் மரணத்திற்குப் பிறகு அதுவே அவருக்கு ஒரே துணையாக மாறியது. கடிகாரம் தொலைந்து போனதை மறந்து வீட்டில் குழந்தைகளை வரவேற்றதில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அடுத்த நாள் குளிக்கச் சென்றபோதுதான் கடிகாரம் காணாமல் போனது அவருக்கு நினைவுக்கு வந்தது. கொட்டகையில் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்த போதுதான் கடைசியாக அந்த கடிகாரத்தை பார்த்தார். அவர் அதிர்ச்சியும் மிகுந்த வருத்தமும் அடைந்தார். அவருடைய பேர குழந்தைகள் அவர் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறார் என்று கேட்டு அவரை என்ன விஷயம் கவலைப்படுத்துகிறது என்று கேட்டனர். ஜோ கூறினார், அன்பான குழந்தைகளே, என் வாழ்க்கையில் நான் பெற்றதிலேயே மிகவும் விலைமதிப்பற்ற கடிகாரத்தை நான் தொலைத்துவிட்டேன். அது உங்கள் பாட்டியால் பரிசளிக்கப்பட்டது. வீட்டை சுத்தம் செய்யும் போது அதை தொலைத்துவிட்டேன். என் இதயத்தையே தொலைத்தது போல் உணர்கிறேன். ஜோ கண்ணீர் விட்டார். குழந்தைகள் அவருக்காக அந்த கடிகாரத்தை தேடுவதாக உறுதியளித்தனர். ஒரு பேத்தி கேட்டாள், தாத்தா, கடிகாரம் காணாமல் போவதற்கு முன்பு கடைசியாக எப்போது பார்த்தீர்கள் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஜோ சொன்னார், நொட்டகையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது என்று நினைக்கிறேன். குழந்தைகள் கொட்டகையில் கடிகாரத்தை தேட முடிவு செய்தனர். அந்த கொட்டகை கழிவுப் பொருட்கள், புத்தகங்கள், பழைய இரும்புச் சாமான்கள், உடைந்த தளபாடங்கள் போன்றவற்றால் நிரம்பியிருந்தது. குழந்தைகள் ஜோ மற்றும் ஒரு வேலைக்காரரின் உதவியுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தேடினர். ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜோ முற்றிலும் உடைந்து போனார். எதுவும் கிடைக்காததால் தேடுவதை நிறுத்துமாறு குழந்தைகளிடம் கேட்டுக்கொண்டார். குழந்தைகளும் மிகவும் வருத்தமடைந்தனர். மேலும் தாத்தாவை தேற்றினர். பேரன்களில் ஒருவன் மீண்டும் கொட்டகைக்குச் சென்றான். அவன் ஏன் மீண்டும் அங்கே செல்கிறான் என்று ஜோ கேட்டார். அந்தச் சிறுவன் மற்றவர்களை தன்னை பின்தொடர வேண்டாம் என்றும் அமைதியாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். மற்றவர்கள் சற்று ஆச்சரியப்பட்டார்.